ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். சார், 2026 குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி சார் இருக்கு? 2026 குரு பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. குரு பகவானை பொறுத்தளவுக்கு மற்ற ராசிக்கு ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட, அதாவது ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியங்களுக்கு சொந்தக்காரராக குரு பகவான் இருந்தால் கூட, தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அதாவது பொதுவாகவே இந்த உலகத்தில் மற்றவங்க கெட்டு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஆறுதல் கொடுக்கலாம், அவங்கள வழி நடத்தலாம். ஆனால் நமக்கு நாமே கெட்டு போச்சுன்னா, நாம் நல்லா இருந்தால் 4 பேருக்கு உதவி செய்யலாம், 4 பேருக்கு பதவி கொடுக்கலாம். நாமளே கெட்டு போனோம்னு வைங்களே, நம்ம யாருக்கும் உதவ முடியாது இல்லையா? அந்த மாதிரி, அதாவது நவ கிரகங்களிலேயே மிகப்பெரிய சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான், உங்களுடைய ராசிக்கு சொந்தக்காரர் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடம், உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இஷ்டப்பட்டாலும் படாவிட்டாலும் சொல்ல வேண்டிய அமைப்பு இருக்குது. அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த வகையில் சாதாரணமாகவே ஒரு கிரகம் 8ஆம் இடத்துக்கு இருக்கும் பொழுது தேவையில்லாத நட்டம் ஏற்படும். அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். அதுவும் ஒரு ராசி அதிபதியே 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தேவையில்லாத நட்டங்கள் அல்லது தேவையில்லாத கஷ்டங்கள் அல்லது பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய இந்த அமைப்பில் கொடுமையான வாழ்க்கைக்கு வித்திடக்கூடிய அமைப்புகள் இதுவெல்லாம் இந்த பயிற்சி மூலமாக இருக்கும். அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஆக பொதுவாகவே ஒரு கிரகம் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும். அப்படிங்கிறது சாஸ்திர விதி. ஆனால் 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் நஷ்டம் அல்லது கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சதோ அதே சாஸ்திரம் தான் 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாக இருந்தது அப்படின்னா கஷ்டம் அப்படிங்கிற அமைப்புக்கு மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த கிரகத்துக்கு இருக்குது. அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால் தனுசு ராசியை சேர்ந்த ஒரு சில பேருக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாகவோ அல்லது தேவையில்லாத பதட்டமாகவோ இருந்தால் கூட குரு பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால கஷ்டங்களுக்கு மேலான அதிர்ஷ்டங்கள். அதாவது நிறைய பேருக்கு கஷ்டம் வைங்களே, அது கஷ்டம்தான். ஆனால் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கஷ்டம் வந்தது அப்படின்னா அடுத்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஆக கஷ்டத்தை கொடுக்கும் போதெல்லாம் அதை விட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு. அதுவும் உச்சகதியில், அதாவது ராசிநாதனே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை அதிக சந்தோஷமாக மிகப்பெரிய அதிகபட்ச உச்சமாக பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பார். அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம். அதே மாதிரி இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு சில கஷ்ட நஷ்டங்களை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் நம்பிக்கையாகவே இருந்தால் கூட, அதற்கும் மேலே குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய ராசிகளுக்கு, பார்க்கக்கூடிய ஸ்தானங்களுக்கு அதிகபட்சமான நன்மைகளை கொடுப்பார். அப்படிங்கிறது ஆறுதலான விஷயம். அந்த வகையில் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. இன்றைக்கி வாழ்க்கையில் அதாவது எல்லா பிரச்சனைகளுக்கும் பணம் அப்படிங்கிறத விட ஒரு சில பிரச்சனைகளுக்கு, ஓரளவு பிரச்சனைகளுக்கு, அதிகபட்ச பிரச்சனைகளுக்கு பணம் அப்படிங்கிறத முக்கியமாக இருந்துட்டு இருக்குது இல்லையா? அந்த பணம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு மனம் கோணாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனகாரகன் குரு பகவானுடைய பார்வை அமைது. அப்படிங்கிறது சந்தோஷம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.
குடும்பத்தில் வந்து அதாவது சுணக்கமாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் இணக்கமாக வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லது மற்றவங்க உங்களை பார்த்து வணக்கம் போடக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமைதுங்கிறது சந்தோஷமான விஷயம். இதே குரு பகவான் அட்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட தன்னுடைய கடும் பார்வையாக பெரும் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து இருந்தும் கொடுமைப்படக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் உங்களுக்கு இருக்கிற சொத்தை வச்சு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, இருக்கிறத கொண்டு நிம்மதியாக வாழக்கூடிய அளவுக்கு, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுகத்தோடு அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். சுகமான வாழ்க்கை அப்படிங்கிறத விட இதமான வாழ்க்கை, மிதமான பணம் அப்படிங்கிறத விட மிதமிஞ்சிய வருமானம் கொடுக்கக்கூடியது, வருமானம் அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுக்கான வெகுமானம் களை கட்டக்கூடியது, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடியது, அடுத்தவங்க கிட்ட கையேந்தாமல் அடுத்தவங்களுக்கு நீங்கள் கை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை அமைகிறது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நன்மையான வகையில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி தனுஷ ராசிக்கு அமையுது. சார், 2026 குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பாதிப்புகளில் முக்கியமாக சொன்னது நஷ்டம் ஏற்படும், அதுக்கேற்ற மாதிரி கஷ்டமும் ஏற்படும்னு சொல்லியிருக்கீங்க. இதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் சார்? அதாவது பொதுவாகவே கோச்சார ரீதியாகவோ ஜாதக ரீதியாகவோ ஒருவருக்கு கஷ்டம் அப்படிங்கிற விதியை வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த கஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகளுக்கு உண்டான சிறப்பு. அந்த வகையில் அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வருஷத்தில் வந்து தனுசு ராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே அஷ்டமி திதி வரக்கூடிய காலங்களில் தேய்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல, வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல, அஷ்டமி திதி வரக்கூடிய அந்த வாரத்தில் அல்லது அஷ்டமி திதி வரக்கூடிய அந்த நாளில் வந்து கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு. ஒன்று. கணவன் மனைவி இருவராக இருந்தாங்கன்னு வைங்களே, கணவன் வந்து மனைவி வீட்டு குலதெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. இன்னொன்று, அதே மாதிரி மனைவி வழி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கணவர் வழிபாடு அப்படிங்கிறத விட தன்னுடைய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒன்று. இது எல்லாவற்றுக்கும் மேலாக வியாழக்கிழமை நாளில் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. கண்டிப்பாக அஷ்டமி தினத்தன்று வழிபாடு அப்படிங்கிறது அல்லது பிரார்த்தனை அப்படிங்கிறது அல்லது அர்ச்சனை அப்படிங்கிறது அல்லது அதற்கு மேலே வந்து பொதுவாகவே தீபமேற்றி வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறது அல்லது மனசுக்குள்ளே வேண்டுதல் வச்சுக்கிறது அப்படிங்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது அஷ்டமி அப்படிங்கிறது கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய பக்குவத்தை கொடுக்கும், அல்லது இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும். சார், நிறைய விஷயங்கள் வந்து தனுசு ராசிக்கு வந்து எப்படி இந்த 2026 வந்து வழி நடத்தணும், ஹேண்டில் பண்ணணுன்றத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன் மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. அந்த வகையில் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.